வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. இன்னைக்கு வேர்ல்டு டூரிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம சுற்றி பார்க்க போனோம் அப்படின்னா இந்த டூரிஸ்ட் கைடு இதில் வேலை செய்கிறவங்களோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா இவ்வளோ பெரிய உலகத்தில் கடுகு மாதிரி இருக்க நம்ம எங்கே போய் தேடுறது, எந்த இடத்த பார்க்குறதுன்றது நமக்கு தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் வெளிப்படையாக நம்ம காட்டி அது என்ன ஏதுன்றது தெளிவாக புரிதலை உருவாக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட்டு. ஐக்கிய நாடுகள் சபை 1979 பொது சபையில் இந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணாங்க. ஏன்னா 1970 பார்த்தீங்கன்னா அந்த டூரிசத்துக்கான சட்டத்திட்டங்கள்ன்றது வகுக்கப்பட்டுச்சு உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும். அப்படி வகுக்கப்பட்ட அந்த ஒரு நாள் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க டாப் மோஸ்ட்டில் அதிகமான டூரிஸ்ட் போகக்கூடிய பிளேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் முதல் இடத்துல இருக்காங்க. ஏன்னா 100 மில்லியன் மக்கள் வந்துட்டு இருக்காங்களா. அதை தொடர்ந்து ஸ்பெயினில் 85 மில்லியன், யூஎஸில் 66 மில்லியன், இட்டாலியில் 57 மில்லியன், துருக்கியில் 53 மில்லியன் சொல்லிட்டு வருஷத்துக்கு மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த உலகம் முழுக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 230 மில்லியன் மக்கள் இந்த டூரிசம் வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இந்த கோவிட்லாம் அந்த சமயத்தில் பெரிய லெவலில் அவங்க ஒரு பெரிய பாதிப்பு சந்திச்சாங்கல்ல. அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டாலும் அப்படி நடந்தால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை எப்படி அமைக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டில் முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த டே. இன்றைக்கி உலகத்திலே பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் அதிகமாக மக்கள் விசிட் பண்ணுற ஒரு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எம்பையர் ஸ்டேட் பில்டிங் சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குது. இதை பார்க்குறாங்க. அண்ட் ஈஃபெல் டவர்னு ஒன்று ஃப்ரான்ஸில் இருக்கு இல்லையா, இதுதான் அதிகமாக மக்கள் போய் பார்த்துட்டு இருக்க டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குப்பா. இப்படி இந்த பிளேஸ்லாம் சுற்றி காட்டக்கூடிய அந்த டூரிசத்தை கொண்டாடுறதுக்காக தான் வேர்ல்டு டூரிசம் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 27. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஃப்ரெஞ்சு கம்யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு பெல்ஜியத்தில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வலோனியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாட்டில் ஒரு பிளேஸ் இருக்குது. அதாவது பெல்ஜியம்ன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி அமைப்பு தாங்க. ஒரு 3 பிளேஸ் ஒன்றா சேர்ந்தது தான். அதில் வலோனியா அப்படின்ற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கோஃபோன் பெல்ஜியர்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 41% இந்த பகுதியில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை கொண்டாடணுன்ற ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா இந்த வலோனியா அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்திலேயே ஒரு அன்கண்ட்ரோலான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பெல்ஜியம் எதனா ஒன்று சைன் பண்ணுறாங்க உலக நாடுகளில் போயிட்டு அப்படின்னா இவங்களுடைய ஒரு ஆதரவு இல்லாமல் அதை பண்ணவே முடியாதான். அந்த அளவுக்கு ஒரு தனி பவர் இவங்க வச்சுருக்காங்க. தனி கொடி, தனி ராஜ்யம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தனி ஒரு நாடுன்னு அறிவிக்கல, அவ்வளோதானே தவிர்த்து வலோனியா அப்படின்றது பயங்கர பவர்ஃபுல்லான பிளேஸாக இருக்குது பெல்ஜியத்தில். 1975 என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கம் அந்த உள்நாட்டு போர் பிரச்சனைலாம் நடந்த சமயத்தில் இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய மெயினான பகுதியை கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அப்படி ட்ரை பண்ணதை இங்கே வலூன் புரட்சியாளர்கள்லாம் சேர்ந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்படி தடுத்து நிறுத்தினா அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரெஞ்சு கம்யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு பெல்ஜியத்தில் ஒரு டேவை இந்த வலோனியாவில் முக்கியமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 27. நெக்ஸ்ட் டே ஆஃப் த போலிஷ் அண்டர் கிரவுண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு போலாந்தில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது செகண்ட் வேர்ல்டு வார்லாம் நடந்திருந்த சமயத்தில் நிறைய பேர் நாடு கடந்து இந்த போலாந்துக்குள்ளே வந்தாங்க. அப்படி வந்தவங்க போலாந்துக்கு பயங்கர விசுவாசமாக இருக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா நமக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு நாடு அப்படின்றதுனால 1939 ஜெனரல் ஜூலியஸ் ரோமன் அப்படின்ற ஒரு பர்சன் மூலமாக எதிர்ப்பு இயக்கங்கள்ன்றது உருவாகுது. அப்படி இந்த ஜெர்மனுக்கு எதிராக அந்த எதிர்ப்பு இயக்கங்கள்லாம் உருவாக அந்த படைகளை வந்து ஆயுத போராட்ட ஒன்றியம் சொல்லிட்டு தனி பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஆர்மியாகவே போலாந்து மாற்றிட்டாங்க 1942. அதுக்கப்புறம் அந்த புரட்சிகள், போராட்டம், வார் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பொது சேவைகள்லையும் கல்வி நிறுவனங்கள், சிவில் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டினுடைய எல்லா வளர்ச்சியிலையும் இவங்களுடைய பங்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி கொடுத்ததை நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ண ஆகணும். இந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் தான் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்லிட்டு அவங்கள அது போர்கள் நடந்த காலகட்டத்திலேருந்து பாதுகாத்துட்டு வரக்கூடிய அந்த மக்களை கொண்டாடுறதுக்காக 1998 உருவாக்கப்பட்ட ஒரு டேவாக தான் பார்த்தீங்கன்னா போலிஷ் அண்டர் கிரவுண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு போலாந்தில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 27. நெக்ஸ்ட் சேவ் த கோலா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த கோலா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல். இதை பார்க்கறதுக்கு கரடி மாதிரி இருக்கும், பட் ஆனால் கரடி இல்லை, இது வேற ஒரு வழி தோன்றல். இந்த அனிமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் பயங்கரமாக தூங்குமா, மரத்தில் தான் அதிகமாக செலவு பண்ணும். அது இந்த யூக்கலிப்டஸ் மரத்தில் தான். இந்த மிருகத்தை பற்றி ஒரு விதமான ஒரு மித்து ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த மிருகம் வந்து தண்ணியே குடிக்காது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா இது யூக்கலிப்டஸ் மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிட்றதுனால அது அதிகமாக நீர் சத்து இருக்கிறதுனால இது அதிகமாக தண்ணி குடிக்கிறது இல்லையா தவிர்த்து மற்றபடி தண்ணி குடிக்காமே இருக்காது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இது நியூ சவுத் வேலு, குயின்ஸ்லாண்டு, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மொத்தம் 600 இனங்கள் இதில் இருந்தாலும் 30 இனங்கள் மட்டும்தான் ரொம்ப செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இனங்களாக இருக்குது. இப்படிப்பட்ட இந்த இனங்களையும் பார்த்தீங்கன்னா காட்டு தீ, இயற்கை பேரிடர், அப்புறம் இந்த வாகன மோதல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் கொண்டுகிட்டே இருக்கிறாங்க மனித இனம். அதை எப்படியா தடுத்து நிறுத்தி ஆகணும், இதுக்காக ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாகணும் சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு விதமாக தான் சேவ் த கோலா டே அப்படின்னு சொல்லி ஒரு டே அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 27. நெக்ஸ்ட் இன்னைக்கு போஸ்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டேவை இந்தோனேஷியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1746 பார்த்தீங்கன்னா ஜகர்தா, போகோர் அப்படின்ற 2 பிளேஸை ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த போஸ்ட் உருவாச்சு. அதை தொடர்ந்து 1856 டச்சுக்காரங்க உள்ள வந்து தொலைபேசி இணைப்புகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக ஒரு பெரிய நிறுவனத்தை நிறுவ ஆரம்பித்தாங்க. இதனால இந்த போஸ்ட்டுன்ற கான்செப்ட் கொஞ்சம் அப்படியே டல்லாக அதை நாங்களே கண்ட்ரோல் எடுத்துக்கிறோமே சொல்லிட்டு டச்சுக்காரங்க அதை அப்படியே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து
1961 ஃப்ரெஞ்சு அந்த பிரிட்டிஷ்காரங்களாம் உள்ளே வர அந்த போஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் இதை வந்து ரெண்டாக பிரிகிறாங்க, PNGIRO அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பிரிக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது எல்லாமே எங்களுதாச்சே, நீங்கள் ஏன் இதான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 1991 எல்லா அந்த நாட்டினுடைய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு இந்தோனேஷியா அதை கண்ட்ரோலில் எடுத்து 3700 நிலையங்களோட ஒரு பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்ன்றது அவங்க நாட்டில் இருந்தது. அது அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு இந்தோனேஷியாவுக்கு. அப்படி அந்த போஸ்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கண்ட்ரோலுக்கு வந்த அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்தோனேஷியா செப்டம்பர் 27. நெக்ஸ்ட் இன்றைக்கி ரஷ்யாவினுடைய ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து 1863 ஃபஸ்ட் டைமாக அந்த மழலையர்கள் பள்ளியை வந்து ஓப்பன் பண்ணாங்க. அப்படி ஓப்பன் பண்ண அந்த நாளை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேவை எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார இதழ் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பற்றியான நியூஸஸ்லாம் போட அது வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சப்போர்ட்டுன்றது நாடு முழுக்க பரவ ஆரம்பிக்க 2004 இது நம்மளும் சப்போர்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணி ரஷ்யாவில் இன்றைக்கி ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 27. ஃபிஸ்கல் டே அப்படின்னு சொல்லிட்டு எத்தியோப்பியா எரித்ரியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கத்தோலிக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சினுடைய கொண்டாட்டம் தான். இது 4ஆம் நூற்றாண்டில் ராணி ஹெலினா அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணாங்க, தன்னுடைய கனவுல ஒரு சில தீர்க்க தரிசனம் வந்தது, அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு இடத்துல நெருப்பை கூட்டுங்கன்னு சொல்லிட்டு நெருப்பை பற்ற வச்சுருக்காங்க. அப்படி நெருப்பை பற்ற வைக்க அதுலேருந்து போன அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா மேலே நோக்கி போகாமல் சடனாக கீழே வந்திருக்கு. அது கீழே வந்த இடத்துல தோண்டி பார்க்க உள்ள ஒரு சிலுவை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஒரு புனிதமான சிலுவையை கண்டுபிடிச்ச அந்த ஒரு விஷயத்தை கொண்டாடணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு நெருப்பை மூட்டி மக்கள் எல்லாரும் ஒன்றா கூடி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி மெஸ்கல் டே அப்படின்னு சொல்லிட்டு எத்தியோப்பியா எரித்ரியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 27. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேவை துர்க்மெனிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. 1991 சோவியத் யூனியன் கலைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வாக்கெடுப்புலாம் நடத்தி நமக்குன்னு ஒரு சுயராஜ்யத்தை உருவாக்கலாம் தான் நினச்சாங்க. ஆனால் அது உடனே கவுந்துருச்சு. மறுபடியும் சுப்ரீம் சோவியத்தினுடைய லாவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 27 அதுக்கான வாக்கெடுப்பு நடத்த போச்சு. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போச்சு. அப்படி அந்த லாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த நாளை தான் சூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இது அக்டோபர் 27 நடந்த சம்பவம். ஆனால் 2017-18 இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை அப்படியே ஒரு மாதத்துக்கு முன்னாடி தள்ளி இப்போ இந்த செப்டம்பர் 27 அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இது எதனால் மாற்றிருக்காங்க, ஏன் மாற்றிருக்காங்க இப்போ வரைக்குமே அது கான்செப்ட் புரியலைங்க. பட் இருந்தாலும் இண்டிபெண்டன்ஸ் டேவை இப்போ துர்க்மெனிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 27. இவ்வளவு தான் உலகம்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டாலும் ஆழ்ந்து உணர்ந்து அழுது தீர்த்துட்டாலும் வேதனையும் விடுறதில்ல, தேடலும் முடிகிறதில்ல, மனுஷனாக பிறந்துட்டதால. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாங்க. விடைபெறுது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.